பொதுவாவே பெண்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடல அப்படின்னா, அந்த நாள் முழுக்க தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நடிகை சரண்யா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்து வீட்ல சண்டைக்கு போயிருக்காங்க அப்படின்றதுனால, அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலால காலையிலேயே ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஐபி படமா இருக்கட்டும், எம்10 மகன்ல பரத் அவங்களோட சேர்ந்து நடிச்சதா இருக்கட்டும், அம்மா அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு அந்த கேரக்டருக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பர்சன் சரண்யா பொன்வண்ணன் அவங்க தான். ஏன்னா எல்லா கதாநாயகன்களோடுமே வந்து அம்மாவா நடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து அம்மா அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு இவங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சாஃப்டான ஒரு ரோல்ல பண்ணியிருப்பாங்க. இவங்க மேல தான் இப்படி ஒரு கேஸா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா சரண்யா பொன்வண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காகனா கார் நிறுத்துறதுல அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருந்திருக்கு. அண்ட் இதுக்காக வாய் சண்டையும் அப்பப்போ நடந்துட்டு இருந்திருக்கு. நேத்து கார் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு செவத்துல லேசா உரசிருச்சு அப்படின்றதுனால பக்கத்து வீட்டு பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரண்யா பொன்வண்ணன் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணை அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டு சரமாரியா திட்டினது மட்டும் இல்லாம மிரட்டி வார்ன் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அவங்க நேரா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ் திரையுலகத்துல முன்னணி குணச்சித்திர நடிகைகள்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா சரண்யா பொன்வண்ணன் அவங்க தான். இவங்க வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம என்னை வந்து கொலை மிரட்டல்லாம் கொடுத்திருக்காங்க. நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க மேல வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு கேஸ் அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ ரொம்ப வைரலா இருக்கு. ஆனா சரண்யா பொன்வண்ணன் முகத்தை பார்க்கறதுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்களோட கேள்வியா இருந்துட்டு இருக்கு.